வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்துட்டு இந்த அழகான ஒரு நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பேக் சைடு மட்டும் பார்க்கலாம். கைக்கு நான் நாளைக்கு சொல்லித்தரேன். ஏன்னா ஒரே வீடியோவில் ரெண்டும் போட முடியல, ரொம்ப டைம் ஆகுது. அதனால் வந்து தனித்தனியாக தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நெக்கு கட் பண்ணிடலாம். ரவுண்ட் நெக்கு இல்லை, லோவாக கட் பண்ணிடுங்க, இறக்கமாக கட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கு மேலே தான் இந்த பீஸ் வைக்க போகிறோம். அகலம் 3 இன்ச்சுங்க, உயரம் 12 இன்ச்சு. சின்ன ப்ளவுஸ் தான். ரவுண்ட் நெக் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு வந்து கேன்வாஸு த்ரெட்டு எதுவுமே இல்லைங்க. ரொம்ப ஈஸியாக எல்லாராலையும் தைக்கக்கூடிய டிசைன் தான் இது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து கேன்வாஸ் வச்சு வெட்ட தெரியாது இல்லையா? பேசிக்காக கற்றுக்கிட்டவங்களுக்கு இந்த டிசைன் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரவுண்ட் நெக் கட் பண்ணியாச்சு. பேக் சைடில் வந்து லைனிங் வச்சிடலாம். நம்ம வந்து இது அடிச்செல்லாம் திருப்ப போகிறது கிடையாது, பைப்பிங் வச்சுக்கலாம். அடிச்செல்லாம் திருப்புறது இல்லை, ஃபுல்லாக லைனிங் வச்சுருங்க. மிஷினில் தைக்கிறதோட ஊசி நூல் வச்சு ஹெம்மிங் பண்ணி லைனிங் வச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். லைனிங் வச்சுட்டு ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. கீழே அப்படியே மடித்து தையல் போட்டுடலாம். நீங்கள் கீழே வந்து அடையாளப்படுத்திட்டு மடித்து தையல் போடுங்க. இதுக்கு வந்து லைனிங்லாம் எக்ஸ்ட்ரா வைக்காதீங்க. எப்போயுமே வந்து லைனிங்கை வந்து கரெக்டான அளவில் கட் பண்ணிக்கோங்க. லைனிங் ப்ளவுஸ்க்குனா எக்ஸ்ட்ரா வைக்காதீங்க. நம்ம வந்து சாதா ப்ளவுஸ்க்கு மட்டும்தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா வைக்கிற மாதிரி இருக்கும், 1.5 இன்ச்சு இந்த மாதிரி. இதுக்கு எப்போயுமே எக்ஸ்ட்ரா வைக்காதீங்க. லைனிங் ப்ளவுஸ்க்கு நம்ம வந்து ப்ளவுஸு கிளாத்தை அப்படியே மடித்து தைச்சிடலாம். இப்போ லைனிங் வச்சாச்சு. நான் முன்பக்கம் எல்லாம் முடிச்சு வச்சுருக்கேன். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் வைக்கலாம். இது வந்து முன்னாடி மட்டும் புரியலன்னு சொல்லியிருந்தாங்க. கட் பண்ண வீடியோவும் சரி, தைக்கிற வீடியோவும் புரியலைனாங்க. அந்த சிஸ்டர் அவங்களுக்குலாம் சீக்கிரமே நான் முன்னாடி மட்டும் கட் பண்ணுறது ஒரே வீடியோ மட்டும், முன்பக்கம் கட்டிங் மட்டும் ஒரே வீடியோவாக நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்த வாரத்தில் போகிறேன் நான். இப்போ பைப்பிங் வச்சிடலாம். கிராஸ் பீஸை லைட்டாக இழுத்து வைங்க. நீங்கள் ப்ளவுஸ் பீஸை இழுக்கக்கூடாது. கிராஸ் பீஸை லைட்டாக இழுத்து வச்சு அப்படியே உருட்டி அடிக்கலாம். நாளாக மடிச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரலைன்னா ஒரு சைடு வந்து தையல் போட்டுட்டு கூட பைப்பிங் வைக்கலாம். ஃபஸ்ட்டு பழகிறப்ப பைப்பிங் உங்களுக்கு வைக்க வந்துருச்சுனாவே எல்லாமே வந்துடும். எல்லாத்துக்குமே வந்து முக்கியம் வந்து பைப்பிங் தான். ஒரு டிசைன் ப்ளவுஸுன்னு நீங்கள் ஸ்டார்டிங் எடுத்துக்கிட்டிங்கனாவே பைப்பிங் தான். அதனால் வந்து நீங்கள் பைப்பிங் வந்து வரலைன்ட்டுலாம் விடாதீங்க. நீங்கள் வேஸ்ட்டு கிளாத் இருக்குது இல்லையா, அதில் வச்சு அடித்து நல்லா உருட்டி தைச்சி பழகுங்க. பழக உங்களுக்கு வந்துடும் ஈஸியாக. முன்னாடி இருந்து இந்த மாதிரி மெல்லிஸாக உருட்டிடுங்க. நீங்கள் வந்து நம்ம த்ரெட்டு வச்சு தைக்கிறதோட இந்த மாதிரி உருட்டி வச்சு தைக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா த்ரெட்டை வச்சு தைச்சிங்கன்னா வந்து நண்டுக்கல் மாற்றணுங்க. ஒன் சைடு நண்டுக்கல் போட்டால் தான் அது தைக்க முடியும். இதுனா நம்ம மாற்ற தேவையில்லை. எப்பயுமே ஒரு இதே போதும், நம்ம அப்படியே தைச்சிக்கலாம். ஏன்னா அதுக்கு வேலையும் அதிகம். அதாவது வந்து ஃபஸ்ட்டு நம்ம அடித்து திருப்பணும். அதுக்கு மேலே வந்து கிராஸ் பீஸில் கயிறை வச்சு ஒரு தையல் போடணும், நண்டுக்கால் மாற்றணும், நிறையா வேலை இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வச்சு பழகிட்டிங்கன்னா வந்துட்டு வேலையும் கம்மி, ரொம்ப ஈஸிங்க. பைப்பிங் வைக்கிறது நீங்கள் வேஸ்ட்டு கிளாத் வச்சு பழகுங்க, ஈஸியாக வந்துடும். பைப்பிங் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாவே நீங்கள் வேறு லெவல் டெய்லருங்க. அகலம் 2.5 இன்ச்சுங்க, உயரம் 2.5 இன்ச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சு ஒன்று ஒன்றா மடித்து நம்ம முக்கோணமாக மடிச்சுட்டு இங்கிட்ட ஒரு மடக்கு இங்கிட்ட ஒரு மடக்கு மடக்குனிங்கன்னா அது ஒரு பூ மாதிரி வந்துடும், பூ டிசைன் மாதிரி வந்துடும். நெக்கை சுற்றிலும் நம்ம இது தான் வைக்க போகிறோம். எல்லாமே இது மாதிரி செஞ்சுருங்க.
அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கமெண்ட் பண்ணுறது வந்துட்டு எதுவுமே புரியல, நீங்கள் அடுத்து வேறு வீடியோ போடுங்கன்றீங்க. என்னோடய சேனலில் வந்துட்டு உங்களுக்கு தேவையானது எல்லா வீடியோவுமே இருக்கும். நீங்கள் ஒன்றா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாமே போட்டிருக்கேன் நான். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் முக்கால்வாசி நான் போட்டேன்னு தான் நான் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா அந்த டிசைன் ப்ளவுஸ் தான் கொஞ்சம் போடாமல் இருக்குது. மற்றபடி எல்லாமே போட்டேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், பார்த்துட்டு கற்றுக்கங்க. ரொம்ப ஈஸியாக தான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். அது இந்த வீடியோ ரொம்ப நேரம் 20 நிமிஷத்துக்கு போட்டிருக்கேங்க. உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்கிறதுனால நான் 20 நிமிஷம் வச்சு சொல்லித்தரேன். நான் கட் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே மடித்து இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முக்கோணமாக மடிச்சுட்டு இந்த சைடு ஒரு மடக்கு, இங்கிட்ட ஒரு மடக்கு, அவ்வளோதான். அது ரொம்ப ஈஸி இந்த டிசைன் செய்யறது. நான் தையல் பழகின காலத்துலேருந்து இந்த டிசைன் இருக்குங்க. இந்த மாதிரி செய்கிறது நாங்கள் தைச்சி பழகும் போதே இந்த மாதிரிலாம் தைச்சிருக்கோம். ஆனால் அப்போ வேறு மாதிரி டிசைன்லாம் தைக்க மாட்டாங்க, சும்மா ரவுண்ட் நெக்குக்கு இது மாதிரி வைப்பாங்க. ஆனால் இப்போ டிசைன் வச்சு அதை சுற்றிலும் வைக்கிறாங்க. இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி மடக்கி தைச்சிருங்க. இது சாரீ பிளெயினு, அதில் லைட்டாக கோல்டன் கலர் பார்டர் கொடுத்துருந்தாங்க. அதனால் கோல்டன் டிசைன் வச்சா நல்லாயிருக்கும்னு இந்த டிசைன் தைச்சிருக்கேன். இது கை தைக்கிறதும் இந்த ப்ளவுஸோட சாரீக்கு கொஞ்சம் போடுறதும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் நான். இப்போ அது எல்லாத்தையும் கொஞ்சோன்னு கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம லேஸ் வச்சு அப்படியே சொல்லி விட போகிறோம். உங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம வேறு மாதிரி இதை தைச்சிட்டு அதுக்கு மேலே லேஸ் வச்சு அடிக்கிறத விட லேஸு ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே உள்ளே கொடுத்து தைச்சிங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே அளவாக இருக்கும். அளவுகளும் மாறாது, நல்லாவும் இருக்கும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து லேஸ் வச்சு தைச்சிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி நெக்கை வந்து அளவு எடுத்துட்டு நம்ம பேக் சைடு டிசைனுக்கு வந்து கட் பண்ணி அதை தைச்சி முடிச்சுட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் லேஸ் வச்சு தைச்சி இந்த இதை வந்து நம்ம டிசைன் பண்ணலாம். உயரம் பார்க்கலாம். இப்போ கீழேருந்து வச்சு பாருங்கள். 5 இன்ச் இருக்குது, நான் 5.5 இன்ச் வைக்கிறேன். கொஞ்சம் அவங்க வந்து ஏற்றி தான் கேட்டாங்க, நெக்கு லோ நெக்கு வேணான்ட்டாங்க. அதனால் 5.5 இன்ச் வச்சுருக்கேன். அகலம் வந்து நம்ம 2.25 வச்சுருக்கோன்னா நீங்கள் 3.5 வச்சுக்கோங்க. 3.5 வச்சிங்கன்னா தான் சரியாக வரும். ஏன்னா வந்து இந்த பக்கம் 1 இன்ச்சு அந்த பக்கம் 1 இன்ச்சு தையலுக்கு போகணும் இல்லையா, அதனால் வந்து 3.5 இன்ச் வச்சுக்கோங்க. 3.5 இன்ச் வச்சுட்டு லைட்டாக ஸ்டார் நெக்கு மாதிரி வந்து லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப லோவாக வேணாம், ரொம்ப கிராஸ் ரொம்ப வேணாம், லைட்டாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கோல்டன் கலரில் வச்சு தைச்சி திருப்ப போகிறோம். இது மேலே வந்து கோல்டன் கலர் தான் வரும். அந்தளவுக்கு சதுரமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அகலமான ப்ளவுஸ்னால் நான் இதுக்கு வந்து ஒரு சைடு 7 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் 8க்கு வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து இங்கிட்ட 1/2 இன்ச்சு அங்கிட்ட 1/2 இன்ச்சு தையலுக்கு போச்சுன்னா தான் உங்களுக்கு வந்து சீக்கிரம் வந்து பிரியாமல் நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம டைட்டாக தானே போகிறோம் ப்ளவுஸு, அப்போ வந்து சீக்கிரமாக வந்து அந்த கார்னரில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் வந்து தையல் மட்டும் நல்லா போட்டுக்கோங்க. இப்போ திருப்பி அந்த ஓரத்துலேயும் தையல் போட்டுடலாம்.
இப்போ சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. சென்டராக மார்க் பண்ணிட்டு ஒரு தையல் போட்டுருங்க. இப்போ டிசைன் வைக்க ஆரம்பிக்கலாம். இதுக்கு வந்து அவ்வளோ 2 இன்ச்சு கட் பண்ணியிருக்கேன். கிராஸாக வச்சு ஜாயின் பண்ணலாம். கரெக்டாக அந்த நம்ம தைச்சிருக்கோம் இல்லையா, அது மேலேயே வைங்க. கொஞ்சம் தூரம் தைச்சது கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இந்த பக்கம் கிராஸாக வைக்கலாம். அந்த இது உங்களுக்கு மேலே வந்து தையல் வந்து மறைக்கணும், அந்தளவுக்கு கிராஸாக வச்சுக்கோங்க. அதனால் வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தான் வரும், நல்லா மறைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. நம்ம அடையாளப்படுத்திருக்க நேராக நிப்பாட்டி அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்த பீஸ் வைக்கலாம். அடுத்து வந்து ப்ளவுஸோட பீஸ் வைக்கிறேன். நம்ம எதுக்கு அந்த இதுக்கு எப்படி தைச்சோமோ சேம் அதே மாதிரி தான். கொஞ்சம் தூரம் தைச்சதை நிப்பாட்டிட்டு அடுத்த பீஸ் வைங்க. அந்த கார்னர் நம்ம வந்து அடையாளப்படுத்திக்கிட்டதுல நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்பிடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இன்னும் கோல்டன் கலர் வைக்கலாம். சேம் அது மேலே நம்ம எப்படி தைச்சோமோ அதே மாதிரி தான். எக்ஸ்ட்ரா இருக்குல்ல கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ கீழே வந்து ப்ளவுஸ் கிளாத் வச்சுருங்க. 4 லைன் வச்சிங்கன்னா போதும். இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சுருங்க. அதாவது வந்து ப்ளவுஸ் கிளாத்தில் 3, கோல்டன் கலரில் 3 வச்சுருக்கேன் நான். ஆனால் இவ்வளோ உயரம் தேவைப்படாது, கம்மியாக தான் தேவைப்படும். ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறது நல்லது தான். உங்களுக்கு எந்தளவுக்கு கழுத்து உயரம் வேணுமோ அந்தளவுக்கு வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் 2ஐயும் சேர்த்து வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தைக்க ஆரம்பிங்க. சென்டராக மார்க் பண்ணிவிட்டு சைட்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ளவுஸுக்கு எவ்வளோ நெக்கு உயரம் வேணுமோ அந்த அளவு எடுத்துக்கிட்டு அப்படியே மார்க் பண்ணிடுங்க. இது 8 இன்ச் இருக்குது. நான் 1/2 இன்ச்சு சேர்த்து 8.5 வைக்கிறேன். இப்போ சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திட்டு நம்ம இந்த சைடு அந்த சைடு நடுவில் ஒரு தையலை போட்டுருங்க. அப்போ வந்து அந்த பீஸ் வந்து உங்களுக்கு விலகாமல் இருக்கும். தையல் போடுறதுனா ஃப்ரீஸ் பண்ணதுக்கப்புறம் பாசி அங்கங்கே ஒன்று ஒன்று வச்சு விட்ருங்க. ஏன்னா வந்து நீங்கள் டைட்டாக போடுறப்போ வந்து உங்களுக்கு அந்த கேப் தெரியும் நடுவில்.
அந்த இது தெரிஞ்சால் நல்லா இருக்காது. நீங்கள் அங்கங்கே தள்ளி தள்ளி பாசி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா வந்து நான் பாசி வைக்கிற வீடியோ மட்டும் எடுக்கலை, ஃபோன் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால் நான் பாசி வைக்கிற வீடியோ எடுக்கலை. அதனால் முன்னாடியே சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த இதுக்கெலாம் வந்து பாசி அங்கங்கே கொஞ்சம் தள்ளி தள்ளி 6 இன்ச் தள்ளி தள்ளி வச்சுருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பாசி வைக்கிறது தேவையில்லைன்னா அங்கங்கே ஹெம்மிங் பண்ண மாதிரி அங்கங்கே குத்தி விட்ருங்க. ஏன்னா வந்து போடும்போது வந்து அந்த கேப் வந்து அப்படியே தனியாக தெரியும். நம்ம டைட்டாக போடும்போது உள்ளே வந்து விலைக்கும் அப்புறம் வந்து பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். அதனால் வந்து நம்ம முன்னாடியே அங்கங்கே தைச்சி விட்ருங்க. இது கரெக்டாக வச்சு அப்படியே ரவுண்டாக தைச்சிட்டு வாங்க. நம்ம அடையாளப்படுத்துறதுக்கு நேராக வச்சுக்கோங்க. கீழே வரைக்கும் மேலே வரைக்கும் கொண்டு போயிடுங்க. நல்லா தைச்சி விட்ருங்க. தைச்சி விட்டு நூலை கட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஃபுல்லாகவே ப்ளவுஸு கை ஜாயின் பண்ணிவிட்டு சைடெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லேஸ் வைக்கலாம். இப்போ லேஸ் வைக்கலாம். நான் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லேஸ் வைங்க. லேஸ் வச்சுட்டு டிசைன் வச்சுட்டா அவ்வளோதான், ப்ளவுஸ் முடிஞ்சுங்க. நம்ம கைக்கு எப்படி ஒரு நூல் தள்ளி வைக்கிறோமோ சேம் அதே மாதிரி தான். கைக்கு நான் தைக்கிறது அடுத்த வீடியோ போகிறேன் உங்களுக்கு. முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிருங்க கட் பண்ணாமல். இப்போ மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாம். ஏன்னா வந்து நான் நினச்சிருந்தேன் நான் இந்த கோல்டன் கலர்லேயே பீஸ் கட் பண்ணி பைப்பிங் வச்சு திருப்பி அடிச்சிருந்துருக்கலாம். ஏன்னா அது மாதிரி செய்யலைன்னா வந்து பழகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி லேஸ் வச்சு கொஞ்சம் சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னு தான் நான் லேஸ் வச்சுருக்கேன். லேஸ் வச்சு தைக்கிறதுனால அப்படியே உள்ளே கொடுத்து நம்ம ஒரு தையல் போட்டுட்டோன்னா முடிஞ்சிடுச்சு ப்ளவுஸு. இப்போ நம்ம மேலேருந்து அந்த பீஸ் அப்படியே உள்ளே கொடுத்து தைச்சிட்டு வரலாம். நம்ம டிசைன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அப்படியே உள்ளே கொடுத்து தைச்சிட்டு வாங்க. உள்ளே நல்லா சொருவிங்க. அந்த நூலெல்லாம் வெளியில் தெரியாமல் பெரிய ஊசி வச்சு நல்லா உள்ளே தள்ளி விட்டு லாஸ்ட் வரைக்கும் உள்ளே தள்ளி விட்டு அப்படியே தைச்சிட்டு வாங்க. ஏன்னா வந்து பிரிஞ்சிடக்கூடாது. ப்ளவுஸ் முடிச்சுட்டு எல்லாத்துக்கும் ஒரு பாசி வச்சு யூஸ் பண்ணிங்க ப்ளவுஸை. ஏன்னா பாசி வச்சா தான் அதை தூக்காமல் நிற்கும். நல்லா உள்ளே கொடுத்து அடியில் வரைக்கும் போகிற மாதிரி தைச்சிடுங்க. நம்ம எப்படி முன்னாடி வரைக்கும் லேஸ் வச்சோமோ சேம் முன்னாடி வரைக்குமே டிசைன் பண்ணிடுங்க. ஏன்னா பேக் சைடு இருந்து முன்னாடி இல்லைன்னா நல்லா இருக்காது இல்லையா, அதனால முன்னாடி வரைக்கும் கொண்டு போயிருங்க. கையில் பெரிய ஊசி வச்சு நல்லா தள்ளி விடுங்க.
முன்னாடி மட்டும் வச்சுட்டா அவ்வளோதாங்க, ப்ளவுஸ் முடிஞ்சு. ஏன்னா வந்து இந்த மாதிரி நீங்கள் லேஸ் வச்சு உள்ளே கொடுத்து வச்சிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பீஸ் வந்து பெருசாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக கட் பண்ணி விட்டு தைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா வந்து மொத்தமாக வந்து வைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். நீங்கள் இந்த மாதிரி லேஸ் வச்சுட்டு உள்ளே கொடுத்து தைங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாதாரண ரவுண்ட் நெக்கு கூட இந்த மாதிரி தைக்கலாம், இல்லை ஒன் சைடு தான் இந்த டிசைன் வச்சு தைக்கலாம், நல்லாயிருக்கும். சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு ஒன் சைடு மட்டும் இந்த டிசைன் வர மாதிரி தைச்சிடுங்க, ரவுண்ட் நெக் கட் பண்ணி. இப்போ முன்னாடி வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ பாசி ஃபுல்லாக நான் வச்சுட்டேன். வச்சதுக்கப்புறம் ப்ளவுஸ் பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக ஒரு டிசைன் தைச்சாச்சு. இது ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாரீ ப்ளைனாக இருந்ததுக்கு இருக்கும் இந்த டிசைன் சூப்பராக இருந்துச்சு. இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.